வைகுண்ட ஏகாதசி 10/1/2025 அன்னைக்கு வருது. வைகுண்ட ஏகாதசி நாள்ல வாழை மரத்தை சார்ந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. வாழைக்காய், வாழைப்பூ, வாழைத்தண்டு இப்படிப்பட்ட உணவ சமைக்காதீங்க. வாழை இலை போட்டு சாப்பிடாதீங்க. வைகுண்ட ஏகாதசி அப்படின்னாலே விரதம் இருக்கிறது தான் சிறப்பு. அன்றைய நாளில் முழுசாக இருக்கக்கூடிய அரிசியை வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சமைச்சு சாப்பிடக்கூடாது. அது நம் தலைமுறைக்கு மகா பாவத்தை சேர்க்கும். பிரம்மஹத்தி தோஷத்திற்கான இணையான பாவத்தை நமக்கு கட்டாயம் கொடுக்கும். சாப்பிடாம எதுவுமே சாப்பிடாம விரதம் இருப்பதுங்கிறது முடியாத காரியம் அப்படின்னா ரவை உப்புமா, சப்பாத்தி அந்த மாதிரி பொருட்களை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஏகாதசி அன்னைக்கு முழுசாக இருக்கக்கூடிய அரிசியை கட்டாயம் சமைச்சு சாப்பிடக்கூடாது. சாப்பிடுவதை நம்ம தவிர்த்தோம் அப்படின்னா அது நமக்கு மகா பாவம்னு சொல்லுவாங்க. ஆனால் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நீங்கள் ஒருத்தவங்கள்ட்ட போய் அன்றைய நாள் அரிசியை சமைச்சு சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறது நமக்கு புண்ணியத்தை கொடுக்கும். அதனால் இது மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்களுக்கு, உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. அவங்க